ஜீவா, ஒவ்வொரு அரசுக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறை இருக்கும். ஒரு அரசு அமைச்சரவை கூட்டி முடிவெடுக்கும், ஒரு அரசு அதிகாரிகள் மட்டத்திலான முடிவுகள் எடுப்பாங்க, ஒரு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முடிவெடுக்கும், ஒரு அரசு நீதிமன்றத்தின் அணுகுமுறையோட முடிவெடுப்பாங்க. அப்படி இந்த அரசு பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்னு அவுட் ஆஃப் பாக்ஸ் எடுத்த ஒரு முடிவை, ஒரு சிந்தனையை எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த கருத்துல எதிர்த்த பிறகு அந்த அரசு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு சம்மதிக்க வேண்டாம்னு நகர்ந்துட்டாங்களா? அதுதான் யதார்த்தமா அங்க புரிஞ்சுக்கணுமா? இல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் பாணி இருக்கலாம். ஆனா ஒரு அரசுக்கு இல்ல, அரசுக்கு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அரசுக்கு மாநில நலன் தான் அடிப்படையா இருக்கணும். இப்ப உங்களுக்கு எம்ஜிஆர் காலத்துல தண்ணி வாங்கிட்டு வரணும்ன்றது மாநில நலன் இல்லைன்னு நினைக்கிறேன். தண்ணி வாங்கிட்டு வரணுங்கிறத நோக்கி நகரலையே. இப்ப பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படின்னா ரொம்ப லேமேனா அந்த விஷயம் சரிங்குவாங்க. இப்போ நம்ம அரங்கத்தில் இருக்க எல்லாருமே அரசியல் திறனாய்வாளர்கள், பொலிட்டிக்கல் அனலைசர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இப்போ பேசின சாராக இருக்கட்டும், பேச போகிறவங்களா இருக்கட்டும், எம்ஜிஆர் காலத்தில் என்ன பேச்சுவார்த்தைகள் நடந்தது, குண்டுராவோட 3 முறை பேசி அந்த தோல்வி அடைந்தது. அது மட்டும் இல்லை, எல்லாரும் எம்ஜிஆர் பேசினாரு, அந்த விற்குனாரு, தண்ணி கொண்டு வந்தாங்கிறது சொல்கிறாங்க. அது என்ன நடந்ததுங்கிறது சீனியருக்கு தெரிஞ்சிருக்கட்டும். ஆனால் அப்போது காடவர் திருப்பாயங்கள் அமைக்கலை. காவிரி நடுவர் மன்றம் 91 அமைக்கிறாங்க விபி சிங் காலத்தில். இந்திரா காந்தி, சரண் சிங், மொராஜி தேசாய், ராஜீவ் காந்தி யாருமே தமிழ்நாட்டுக்கு சார்பாக இல்லைங்க. அதுதாங்க உண்மை. காங்கிரஸ், மொராஜிலேருந்து யாருமே, தமிழர்னு விஷயம் வரும்போது எல்லாருமே கர்நாடகாவுக்கு சார்பாக தான் இருந்தாங்க. அது தமிழர்களுக்கு சார்பாக இல்லை. விபி சிங்கிற ஒரு மனிதன் மட்டும்தான் நமக்கு காவிரி நடுவர் மன்றம் ஈழத்தமிழர் பிரச்சனை, பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு, எல்லா விஷயத்திலையும் நேர்மையாக இருந்தார். நான் இப்போ கூட சார்பாக இருந்தார், நமக்கு சார்பாக இருந்தார் சொல்ல மாட்டேன். நேர்மையாக உண்மையாக இருந்தார் இடஒதுக்கீட்டிலிருந்து எல்லாவற்றிலும். அவரை தவிர்த்து வேறு எந்த பிரதமரும் இல்லை. ஸோ இவங்களுடைய வரலாற்றிலிருந்து தான் நம்ம காவிரி பிரச்சனையை பார்க்க முடியும். திருப்பி பேச்சுவார்த்தைனா 71 கலைஞர் அவர்கள் வழக்கு போட்டதை பேச்சுவார்த்தைன்னு சொல்லி தான் அதை திருப்பி பெற வச்சாங்க. அந்த வழி, அந்த விஷயத்தை இன்னைக்கு வரையும் தமிழ்நாடு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வழக்குல ஒரு விஷயம் அங்க ஏத்துக்க மாட்டாங்க. கபினி இந்த மாதிரி அணைகளை கட்டக்கூடாதுன்னாங்க திமுக. இவர் மாதவன் போட்டார்னு நினைக்கிறேன், சட்டத்தை மாதவனும் கலைஞரும் போட்டதுன்னு நினைக்கிறேன் திமுக. அப்ப அணைகளை நாங்க ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தீர்ப்பு சொல்லிட்டு, ஆனா தீர்ப்பாயங்களை அமைப்பது குறித்து யோசிக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. அதை அப்போ அவங்க இது பண்ணியிருக்க கூடாது. அது இந்திரா காந்தி தான் திட்டமிட்டு பண்ணது. இல்லை பேசிக்கலாம், நம்ம எல்லாவற்றிலையும் சரி பண்ணிக்கலாம். அப்போ அலையன்ஸில் இருந்தாங்க, நிறையபடி பேசி திட்டமிட்டு தமிழ்நாடு ஏமாற்றப்பட்டது. அப்போ பேச்சுவார்த்தைங்கிறது 71 ஏமாற்றப்பட்டது. எம்ஜிஆர் காலத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சாங்க. தேவராஜ அரசு, எம்ஜிஆர் அந்த அந்த பழைய படிப்பினைகளை தொடராமல் எம்ஜிஆர் திருப்பி பேச்சுவார்த்தை. இனிமே திரு சிவகுமாரும் திரு விஜயும் சந்தித்து பேசுவது பலன் தராதுன்னு முன்முடிவோடு அணுகணுமா? நமக்கு என்னங்க 60 ஆண்டு கால அனுபவம் இருக்கு. நமக்கு பேச்சு இல்லைன்னு தீர்ப்பாயங்களை அமைச்சதுக்கு அப்புறம் எதுக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும்? நீங்க பால் சிவகுமார் கையிலேயே திருப்பி கொடுக்கிறோம். நாம குண்டுராவ் கையிலையும், ஹெக்டே கையிலையும், தேவகவுடா கையிலையும், சிவகுமார் கையிலையும் எதுக்கு நீங்க திருப்பி பாலை கொடுக்குறீங்க? பால் தீர்ப்பாயத்துக்கு போயிருச்சு. நம்ம 2 பேர் பஞ்சாயத்துல நம்ம பேசி தீர்க்கணும்னா நீங்க ஏதாவது சொன்னி நான் கேட்கிற இடத்துல இருக்கணும். உங்க கையில இப்ப அதிகாரம் இல்ல. அதிகாரம் காவிரி நடுவர் மன்றம், மேலாண்மை வாரியம், ஒழுங்காற்று குழுன்னு அமைச்சிட்டாங்கல்ல, நீ அங்கதான் போகணும். நீங்க அவங்கள அமைக்க விட்டுட்டு திருப்பி எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு, நீங்க எதுக்கு கர்நாடக அரசு கையில் அதிகாரத்தை கொடுக்குறீங்க? அந்த அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நடுவர் மன்ற தீர்ப்பாயங்கள் வந்துச்சு. இது நதிநீர் தகராறு சட்டங்கள் 1956 படி எடுத்து கொண்டு வராங்க. சட்டத்தின்படி பேசுறேன் நான், ஒன்றும் தமிழனாவோ தமிழ்நாட்டுக்காரனாவோ பேசல. சட்டத்தின்படி, நியாயத்தின்படி எங்களுக்கு நீங்க காவிரி நடுவர் மன்றம் இல்லை அமைச்சாச்சுல. அதுக்கப்புறம் இப்படி திருப்பி பேச்சுவார்த்தை, உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றணும், நடுவர் மன்ற தீர்ப்பை நிறைவேற்றணுங்கிறதா நம்ம கோரிக்கை இருக்கு. பேச்சுவார்த்தைக்கு கர்நாடகா அழைக்கிறதுல ஏதாவது உள்நோக்கம் இருக்கா? அப்போ அப்படி கண்டிப்பா அழைச்சு எல்லா டேமையும் பார்த்து வறட்சி இருக்கு அது இதுன்னு காமிச்சு கணக்கு காமிச்சாங்கன்னா நடுவர் மன்ற தீர்ப்பையே பாதிக்குங்க. அது இப்ப புதுசா நடுவர் மன்றம் அமைக்கணுங்கிறது கூட கோரிக்கை சட்டமன்றத்தில் வச்சு புதுசு வேணுமா வேணாமான்னு ஓடிக்கிட்டு இருந்தது. அது இதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பியூட். நான் என்ன சொல்றேன், பேச்சுவார்த்தை பலன் தராதுங்க. அது பக்கா ஏமாற்று வேலை, கர்நாடகாவுக்கு தான் சாதகமா அமையும். நான் என்ன கேட்கிறேன், நம்ம உச்சநீதிமன்றத்தில் மேகதாது அணை குறித்து எம்ஜிஆர் காலத்திலே மேகதாது இஷ்யூ வந்துருச்சு. எம்ஜிஆரே கடுமையாக எதிர்த்திருக்கிறாரு, அப்பயே அவங்க தொடங்கி வச்சது. அதனால இது மேகதாது புதுசு கிடையாது. கிட்டத்தட்ட 45 வருஷம் வரலாறு இருக்கு இந்த மேகதாது வர்றதுக்கு அப்படின்னு. இப்ப மேகதாது இப்ப இந்த நேரத்தில் வந்திருக்குன்னா நடுவர் மன்ற தீர்ப்புகள் இதுல இருந்து பண்ணணும். இல்லையா மேகதாது இஷ்யூக்கும் தனியா நாங்க நடுவர் மன்றம் அமைக்கிறோமோ அதையே பண்ணணும். சட்ட ரீதியா இந்த மாதிரி நடவடிக்கைகளை உடனே விரைந்து நம்ம எடுக்கணும். நீதிமன்றத்தையும் நடுவர் மன்றத்தையும் தான் நாடணுமே ஒழிய பேச்சுவார்த்தையில ஒன்றும் நடக்காது. சரி, இப்ப இது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தான் இதை சொல்லணுமா? அனைத்து கட்சி கூட்டங்கிறது இந்த நேரத்தில் தேவையானதுங்க. ஏங்க நான் என்ன கேட்கிறேன், சட்டமன்ற கட்சிகள்ங்கிறது வேற, அனைத்து கட்சிகள்ங்கிறது வேற. பூவே ஜெயன்மூர்த்தியும் சேர்த்து தான் தமிழ்நாட்டு கட்சிகள் பட்டியலில் வருவாங்க. ஸ்ரீதர் வாண்டையாரும் வருவார். ஏன் விவசாய சங்கங்களையும் அதில் சேர்த்துக்கோங்க. மன்னார்குடி ரங்கநாதனா அவர் போட்ட வழக்கு எம்ஜிஆர் காலத்தில் முக்கியமானதுல, தமிழ்நாடு அரசு போட்டதோடு சேர்த்து மன்னார்குடி ரங்கநாதனும் இன்னொருத்தர் பூர்ணம் ரெட்டியார யாரோ 2 பேர் சேர்ந்து போட்டாங்க.
தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் 83-84 அந்த வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு. அந்த வழக்குல தமிழ்நாடு தன்னை சேர்த்துக்குச்சு. அப்ப நீங்க அனைத்து கட்சி கூட்டங்கிறப்ப தஞ்சாவூர் விவசாயிகளை சேர்த்துக்கணும், எல்லா கட்சிகளும் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி பல்வேறு கட்சியே சேதுராமன் கட்சி சேர்த்துக்கோங்க, கிருஷ்ணசாமி கட்சி சேர்த்துக்கோங்க. கிருஷ்ணசாமி இதுல தொடர்ச்சியா பேசிக்கிட்டு இருக்காரு டாக்டர் கிருஷ்ணசாமி. அதனால இது திமுக மட்டுமே தமிழ்நாட்டில் கட்சிகள் இல்லை, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு வட்டாரத்தில் இது பண்றாங்க. விவசாயிகளோட நேரடி தொடர்புள்ள கட்சிகள் அமைப்புகள் நிறைய இருக்கிறாங்க, அவர்களோட உட்காந்து பேச வேண்டியதானே. இல்ல சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தோம், சட்டமன்றத்தில் விவாதிச்சிட்டோம். அதை கடந்து புதுசா அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏதேனும் ஒரு முடிவு எடுத்துட போறோமா அப்படின்னு கூட தாவேக அரசு யோசிக்கலாம் இல்லையா? இல்ல அவங்க முடிவே எடுக்கக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த பிரச்சனையை தீர்க்கணுங்கிற பாதையை நோக்கி அவங்க நகரவே இல்லை. இப்ப கலைஞர் ஜெயலலிதா ஈகோ சண்டையெல்லாம் இருக்குமே ஒழிய, அதை தாண்டி காவிரி நீரை பெறணும், நாம பெற்று தந்தோங்கிற இது இருக்கணுங்கிற உணர்வு கலைஞருக்கு இருந்தது, ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்தது. பற்றி எரியும் பிரச்சனை இல்லையா காவிரியும் மேகதாதும்? இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல தீவிரத்தன்மை அதிக அளவுல ஆகுங்க. அதுல முடிவே எடுக்க மாட்டோம்னு ஒரு அரசு எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம வந்து இதுதான் நமக்கு வந்து ஏங்க, அமைச்சர் நிர்மலகுமார் பேசுறாரு, டி சிவகுமாரும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் ஃப்ரெண்டு, அவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு தரமாட்டேங்கிறாங்க. ஒரு அமைச்சர் பேசுற பேச்சாங்க இது. இதுவரையும் கர்நாடகா பிரச்சனையில திமுக சண்டைகள் நிறைய நடந்திருக்கு, ஈகோ சண்டைகள் எல்லாம் நடந்திருக்கு. இந்த மாதிரி யாருமே பேசுனதில்லை. இதுல என்ன பெரிய நகைச்சுவைனா, காங்கிரஸ் அரசு இங்க தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. காங்கிரஸோட கவர்மெண்ட் இது, அவங்களுடைய கூட்டணி அமைச்சரவை நடக்குது, 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, 2 ராஜ்யசபா இருக்கக்கூடிய ஆட்சி இது. காங்கிரஸ் இப்ப டம்மி கிடையாது, வெறும் 5 சீட்டு வாங்கினாலுமே அவங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்க கவர்மெண்ட் நடக்குது. அவங்களுடைய முதலமைச்சர் சிவகுமார் 2 நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்துட்டு போறாரு. நம்மளையெல்லாம் இவங்க வந்து ஒன்றும் தெரியாத ஏதோ பேதைகள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ராகுல் காந்திட்டே விஜய் பேச மாட்டாராம், உங்க சிஎம் உங்க கவர்மெண்ட் தானே நடக்குது, தர சொல்லி கேட்க மாட்டாரு, அதை சொல்லி யாருமே பேச மாட்டோம். இவர் அங்க ஆட்சி செய்யற சிவகுமார் ராகுல் காந்தி பேச மாட்டாங்க, இவங்க ஆட்சி செய்யற மாணிக் தாக்கூர் சிவகுமாரை கண்டிச்சு பேச மாட்டாங்க, வாய் திறக்காத ராகுல் காந்தியை கண்டிச்சு பேச மாட்டாங்க. ஃபுல்லாமே காங்கிரஸோட தொடர்புல இருக்கிறது விஜய் கவர்மெண்ட். ஆனா நீங்க வந்து தோத்து போன ஒரு கட்சி, எதிர்கட்சியா இருக்க ஒரு கட்சி, அவரு சொல்லி டி சுகுமார் கேட்கிறாரு அப்படின்னா எவ்வளவு அபத்தங்கள் பாருங்க. இவங்க முழுக்க இப்படியே அதை ஓட்டிடணும்னு நினைக்கிறாங்க. தீர்வுங்கிற விஷயம் இல்ல, எல்லாத்துக்கும் மின் பற்றாக்குறையா காவிரி பிரச்சனையா திமுக தான் காரணம்னு இல்ல. நீங்க கர்நாடகாவில் இந்த பிரச்சனையை தீர்க்காம ஒரு பர்னிங் இஷ்யூவாவே வச்சுக்கணும்னு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை புரிஞ்சுக்க முடியுது. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை தீர்க்கவே கூடாது, இது ஒரு பற்றி எரியும் பேசுபொருளாகவே வச்சுக்கணும் அப்படின்னு புதுசா ஆட்சிக்கு வந்த திரு விஜயும் நினைப்பாருன்றதுல ஏதாவது லாஜிக்கலா அவர் தீர்க்கணும்னு நினைக்கலீங்க. அவர் காங்கிரஸ் எதிர்க்க பயப்படுகிறார், ராகுல் காந்தி எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறாரு, மாணிக் தாக்கூர் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு, டி சிவகுமார் எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு, மோடியை எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு. இவங்களோட இருக்க காங்கிரஸையும் கோரிக்கை வைக்க முடியல. காங்கிரஸை எதிர்க்கல, பாஜகவை விமர்சிக்கலங்கிறதுல நீங்க சொல்றதுல புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடைச்சிடக்கூடாதுன்னு விஜய் நினைக்கிறாருன்னு சொன்னதுல தீர்வுக்கான வழினா நேரம் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்தி இருக்கணும்ல அவரு. ஏங்க அவங்க பேட்டனே வந்து தீர்வு இதெல்லாம் கிடையாதுங்க. எது நடக்குதோ நடக்கலையோ, நடக்காம போச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து திமுக தான். நடந்துச்சுன்னா பாருங்க, இவர் கால் வச்சோட மகராசைய மழை பெய்யுது. இந்த பிம்பங்கள் கற்பிதங்களை வச்சே ஓட்டணும் தான் அவங்க நினைக்கிறாங்களே ஒழிய ஆரோக்கியமான தீர்வை நோக்கி அவங்க நகரல. ஓகே.